பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரை திசை திருப்ப முடியாது, டைம் வேஸ்ட். ஆதார வசனம் யோபு 23 வசனம். அவரோவென்றால் ஒரே மனதாக இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கர்த்தர் மேல் வைராக்கியம் கொண்டவர்களே. சங்கீதம் 135 வசனம் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். இதை படித்ததும் கர்த்தர் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுகிறார் என்று முடிவுக்கு வந்து விடக்கூடாது. கர்த்தர் அன்பு, கரிசனம், மன உருக்கம் உள்ளவர். நாளைக்கு என்ன நடக்குது என்பது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆகவே நமக்கு நல்லது தான் செய்வார், நன்மைகளை மாத்திரம்தான் செய்வார். அவர் நம்மை மனுமக்களை தமது சாயலாக தமது ரூபமாகவும் படைத்து நம்மை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை கீழ்ப்படுத்தி சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தான் படைத்தார். ஆதியாகமம் 1:28 படித்து பாருங்கள். நம்மளை ஆள சொல்லித்தான் படைத்தார். சகலத்து பூமியில் இருக்கிறது அத்தனை இங்கே கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். மனிதன் ஆள பிறந்தவன். இந்த ஆளுகை பிசாசிடம் அடமானம் வைத்து விட்டான், இழந்தான் ஆதாம் ஏவாள். இதற்கு தேவனே ஒரு பரிகாரத்தை வைத்து விட்டார். ஆதியாகமம் 3:15. கலாத்தியர் 4:5 சொல்வது போல, காலம் நிறைவேறின போது அவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருந்தாரோ அந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். 3வது நாளில் உயிரோடு எழுப்பினார். இதுதான் அந்த அருமருந்துதான் இந்த இழந்ததை மீட்டு கொடுக்கும். நம்மேல் இருந்த அத்தனை பாவங்களையும் நீக்கிற்று புது சிருஷ்டியாக மாற்றினது. பழையவைகள் யாவும் ஒழிந்தன, புது சிருஷ்டியானோம். யோசித்து பாருங்களேன், வேற யாராவது அனுப்பினாரா? தம்முடைய குமாரனையே அனுப்பினார். அனுப்பித்தான் ஆக வேண்ட, ஒரு வழி இல்லை. நம்மை மீட்டுக்கொள்வதற்கு, தம்மிடம் சேர்த்து கொள்வதற்கு இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு சித்தம் கொண்டு முடித்திருப்பார் என்றால் நம்மளை அற்பமாக சொற்பமாய் விட்டு விடுவாரா என்ன? இது நம்முடைய விசுவாசத்தின் கர்த்தருடைய கிருபையினால் கிடைத்தது. இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. நாம் பிள்ளைகள் ஆகிவிட்டோம், தேவனுடைய பிள்ளை. யோசித்து பாருங்கள், யாருடைய பிள்ளை? அந்த வானத்தையும் பூமியும் படைத்தனுடைய பிள்ளை. பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளி, அடிமைகள் கிடையாது. நம்முடைய தகப்பன் யாருக்காவது அடிமைப்பட்டிருக்கிறாரா? அப்போ நாம் மட்டும் எப்படி அடிமைப்பட முடியும்? நாம் எதற்கும் அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடிமைப்பட்டு விடுகிறோம். ஏனென்றால் உலகத்தை பிடித்து விட்டோம். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ராஜாவுடைய பிள்ளை. எங்கு இருக்க வேண்டியவர்கள் நாம்? கோபம், பொறாமை, மன்னிக்காத தன்மை, எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவது, வெட்டு 1 துண்டு 4 என்று பேசுவது, அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது, அவிசுவாசம், முறுமுறுப்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது, சில கெட்ட வேண்டாத பழக்கங்களை விடாமல் பிடித்து கொண்டிருப்பது, அதிகமாக பேசுவது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, சாப்பிட்டு கொண்டே இருப்பது, டிவி சேனல், செல்போனிலேயே மூழ்கி இருப்பது, அடுத்தவர்களை அலட்சியமாக பார்ப்பது, நடத்துவது, கடன், வியாதிக்குள் போவது, பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காமல் விடுவது, ஆண்டவரை நேரம் கிடைத்தால் தேடுவது, இல்லை என்றால் விட்டு விடுவது, தேவை என்றால் தேடுவது. இவைகள் யாவும் நான் சொன்ன அத்தனையும் 2 கேட்டகரியில் விழுகிறது. ஒன்று ஆத்தும அடிமை, இன்னொன்று சரீர அடிமை. இந்த 2 அடிமைக்கு நீங்களாக யோசித்து பாருங்கள், நாம் எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று. ஒன்று சரீர அடிமை, இல்லாவிட்டால் ஆத்தும அடிமை. நம்முடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் ஆத்தும அடிமை. ரட்சிக்கப்பட்டு விட்டோம், சகல பாவங்களும் கழுவியாகிவிட்டது. இனி உலக பழக்க வழக்கம் நம்மள் வரக்கூடாது, அவருடைய முறைமைகள் நமக்குள் வரக்கூடாது. உலகத்தில் தான் வாழ்கிறோம், அதே கடையில் தான் சாமான் வாங்குகிறோம், எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு, நம்முடையது வேறு. நம்ம கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும், தெய்வத்துக்கு பயந்து நடக்க வேண்டும். நாம் சுயத்திற்கு போகக்கூடாது.
ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்குது என்று உணர்ந்தினால் கேட்கக்கூடாது. அந்த மாமிசம் சாகட்டும். அதைத்தான் பவுல் சொன்னால் நான் தினமும் சாகிறேன் என்று. நம்மை ஒரு ஒழுங்குக்குள் இணைத்து கொள்ள வேண்டும். இது உடனே வராதுங்க. வந்தாலும் நிலைத்திருக்காது. மெதுவாக மெதுவாக உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பிள்ளையாக்கி விட்டார். தெய்வ குடும்பத்தை சேர்த்து கொண்டார். வாக்கு கொடுக்கிறார். அப்பப்போ உற்சாகப்படுத்துகிறார். அதுபோல் செய்தியின் மூலமாக உற்சாகப்படுத்துகிறார். எதற்கு? நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நான் செய்து முடிப்பேன் என்பதற்குத்தான். ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார். நம்மளை உயர்த்த வேண்டும், பரங்கொண்டு சேர்க்க வேண்டும், தேவ பிள்ளை என்று இருக்க வேண்டும் என்பதில் ஒரே நோக்கம். அவருக்கு வேறு எந்த நோக்கம் கிடையாது. அதற்குத்தான் கிருபை கொடுக்கிறார். அதிகாலையில் நம்மளை தேட சொல்கிறார். அவர் நீதியுள்ள தேவன். கேட்டால் தான் கொடுப்பார். அவர் ஒரு பிரமாணத்தை வகுத்து விட்டார். அந்த பிரமாணத்தை வகுத்தவர் அவர் உடைக்க மாட்டார், ஓட்டை போட மாட்டார். அந்த பிரமாணத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அதிகாலை தேடினா தேட வேண்டும். முறையாக வேதம் வாசியுங்கள்னா வாசிக்க வேண்டும். சபைக்கு போங்கள் என்றால் போக வேண்டும். ஏன் என்ற காரண வியாக்கியானம் இருக்கக்கூடாது. அவரையே இறுக பிடித்து கொள்ள வேண்டும். குழந்தை போல இருக்க வேண்டும். ஒருவன் குழந்தையாக இருந்த தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அவன் பரத்துக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு பயந்து எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்து கொள்ள வேண்டும். கொலேசியர் 3:24. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சிட்சையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நேரத்திற்கு காத்திருக்கும் போது அவர் தமது வழிமுறைகளை நமக்கு கோடிட்டு காட்டிக்கொண்டே வருகிறார். பேசாமல் இருக்கவே மாட்டார். இப்படி ஏதும் இல்லாத பட்சத்தில் நம்மை தம்முடன் முழுமையாக இணைத்துக்கொள்ள பல தருணங்களை உருவாக்கி தருகிறார். முள் பாதை தான், கடினமான பாதை தான் நடத்துகிறார். அதில் தான் நம்மளை உருவாக்குகிறார். உப்பு காகிதங்களை வைத்து தேய்க்கிறார். இப்படி நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தும் போது நாம் முரட்டாட்டம் பிடித்து இது எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது என்று அவர் கையை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. என்ன ஓடினாலும் கூப்பாடு போட்டாலும் சரி, அழுது கண் வீங்கி போனாலும் சரி, அவர் தமது திட்டத்தை மாற்றுவதே இல்லை. சொல்லுவார், நீங்கள் அழும்போது அவருடைய மனசு வேதனைப்படும். இல்லம்மா இன்னும் கொஞ்சம் காலம்தான் பொறுத்துக்கோ, அப்படி செய்தியின் மூலமாக சொல்லுகிறார். அவர் ஒரே மனதாக இருக்கிறார். என்ன மனது? நம்ம எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர் வைத்திருக்கிற அந்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரே மனதாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். முரட்டாட்டம் பிடிக்கிற பிள்ளைக்கு என்ன செய்வீர்கள்? அவனுடைய இஷ்டத்துக்கு போவீர்களா? நீ என்ன பண்ணினாலும் இப்படித்தான் நம்ம வீடு, உனக்குத்தான் எல்லாம் வைத்திருக்கிறேன், நல்ல திட்டங்களைத்தானே தீட்டுவீர்கள். அப்படித்தான் அவரை திருப்பவோ கையை திருகவோ முடியவே முடியாது. நம்முடைய நன்மைக்குத்தான் என்பது புரிந்து இந்த இக்கட்டான ஆபத்தான சோதனையான சூழ்நிலையில் நீரே என் தஞ்சம், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, முடியவில்லை என்று ஒப்புக்கொள்ளும்போது அவரே வழியாகிறார், நடத்துகிறார், தூக்கி சுமக்கிறார். உன்னை கழுகை போல நான் தூக்கி சுமந்து கொண்டு வரவில்லையா என்று கேட்கிறார். கடந்து வர செய்வார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் திறந்தது. யோசபாத் 3 ராஜாக்கள் கூடிக்கொண்டு வந்து விட்டார்கள். அவன் போய் செபிக்கிறான். 8வது வசனத்தில், எனக்கு ஒன்று புரியவில்லை, என்னால் முடியவில்லை, ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்கிறான். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். ஒரு ராஜாவே அப்படி கேட்கிறான். இந்த யுத்தம் உன்னுடையதல்லப்பா, என்னுடையது என்றார். அப்படியே செய்தார். யோசபாத்து யுத்தம் செய்யாமலேயே ஜெயம் எடுத்தான். அதுதான் சார்ந்திருக்கிறது. அவர் ஒரே மனதாக இருக்கிறார். நம்ம உயர்த்த வேண்டும், நம்மளை நன்றாக வைக்க வேண்டும் என்பது ஒரே மனதாக இருக்கிறார். நாம் எப்படி நம் பிள்ளைகளுக்கு இருக்கிறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு. அன்னாள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். நிந்தை தாங்க முடியவில்லை, பிள்ளை கிடைக்கவில்லை என்று. உடனே கொடுத்து விட்டாரா? பொறுத்திருந்தாள், அழுது கொண்டே தான் இருந்தாள். ஒரு உச்சகட்டம் வந்தது, பொருத்தனை பண்ணினாள். அதுதான் ஆண்டவர் கொடுப்பது தான். ஏனென்றால் அவருடைய திட்டம் என்ன? இயேசு பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்பாடி யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். அது எலிசபெத் தம்பதிகள், சகரியா தம்பதிகளுக்கு. அன்னாளுக்கு சாமுவேலை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அவருடைய திட்டம். அதனால தான் இவ்வளவு காலம் தாழ்த்தி சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு இயேசு பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்பாக அவரே போய் சென்று உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், இந்த பேர் வை என்று சொன்னார். அவரை திருப்ப எவராலும் முடியாது. 430 வருடங்கள் எகிப்தில் அடிமையாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அழுகிறார்கள், ஆலோட்டிகள் கொடுமை, ஐயோ தாங்க முடியவில்லை என்று. 1 வருடத்துக்கு முன்பாக வந்து விட்டாரா, இல்லை 1 மாதத்துக்கு முன்பாக வந்து விட்டாரா, இல்லை 1 நாளுக்கு முன்பாக வந்து விட்டாரா? அந்த நாள் முடிந்ததும் அந்த இரவோடு இரவாக பிசைந்த மாவு புளிக்கும் முன்னே வெளியே கொண்டு வந்து விட்டார். காலம் தாழ்த்தவே மாட்டார். 70 வருடங்கள் போய் பாபிலோனில் அடிமையிலாக இருங்கள் என்று சொன்னார் இஸ்ரவேல் மக்களை.
அந்த தானியேல் காலத்தில் அவன் அங்கே தான் இருந்தான், பாபிலோன் தான் இருந்தான். 70 வருடம் முடிந்தவன் கூட்டிக் கொண்டு வரவில்லையா? அவர் ஒரே மனதாக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திற்கு திட்டம் அவர் வகுத்துள்ளார், உயர்ந்த திட்டம், நீங்கள் நினைப்பதற்கு மேலான திட்டம். ஏன் நம்ம அவரோடு கை சேர்ந்து சொல்லக்கூடாது? கை பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி கைப்பிடிப்பது? கர்த்தருடைய கை எப்படி பிடிப்பது? முறையாக வேதம் வாசிப்பது, முறையாக அவரை தேடுவது, பயந்து நடப்பது. நான் மேலே நிறைய லிஸ்ட்டு சொன்னேனே, ஆத்தும அடிமைத்தனம், சரீர அடிமைத்தனம் என்று அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற வேண்டும். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. தினமும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பார்க்கக்கூடாது. அவர்கள் மோசம், இவர்கள் மோசம், அதை நிறுத்துங்கள். நாம் என்ன இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம், அதை பார்த்து பார்த்து சரி பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். திரும்புங்கள், பிழைப்பீர்கள் என்கிறார். வசனத்தை கை கொள்ளுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் என்கிறார். தீர்க்கதரிசி மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டு தான் வருகிறார். வேதத்தை எடுத்து வாசியுங்கள், முறையாக வாசியுங்கள். முறையாக வாசிக்க வேண்டும் என்பதை பிரமாணங்கள் வாசிக்க வேண்டும். அவருடைய தேவன் இழப்பு, அவமானம், ஏமாற்றம் இதன் மத்தியிலும் உபவாச ஜெபம் தேவனை விடக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். எத்தனை அவமானம் மத்தியிலும் அவர்கள் ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்தார்கள், ஓடிவிட்டு போகவில்லை. தங்களது விருப்பம் திட்டம் நிறைவேறும் என்று அவர்கள் பிடிவாதம் பிடிக்கவில்லை. உங்கள் சித்தம் நிறைவேறட்டும், உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் என்று தான் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா, வெற்றி அடைந்தார்கள். சிங்கக்கவியில் போடுவேன் என்று தானியேலுக்கு வந்துவிட்டது. ஆண்டவன் நிறுத்தவில்லையே, அவன் சட்டத்தை ஒடிக்கவில்லையே, அவன் சட்டத்தை போடட்டும். சிங்கக்கெபிக்குள் தூதனை அனுப்பினார். தானியேலுடைய 3 நண்பர்களை 7 மடங்கு சூடாக்கி அக்கினியில் போடப் போகிறார்கள் என்றது. சட்டத்தை அவள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே, அதில் குறுக்கிடவில்லையே. அவர் அக்கினிக்குள் போனார், வெளியே கொண்டு வந்தார். அப்படித்தான் எதுவும் முடியாததோ அது முடிய செய்வார், உங்களுக்கு செய்வார். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவரை திருப்ப முடியாது, நாம் தான் திருப்பிக் கொள்ள வேண்டும். நாம் தான் ஒவ்வொன்றில் இருந்து விடுதலையாக அவரோடு இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான், நான் தான், நாம் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக முடிகிறது. தீமையாகவே போய்கொண்டிருந்தால் ஒரு ஸ்டேஜில் திருப்பி விடுவார். யோசேப்புக்கு திருப்பி விடவில்லையா? திருப்பி விடுவார். அது எந்த சமயத்தில் எப்படி எனக்கு தெரியாது. நமக்கு கடலுக்குள்ளே பாதையை வகுத்து வைக்கவில்லையா? அப்படி உங்களுக்கு வகுத்து வைத்திருக்கிறார். சட்டத்தை மாற்றுவார். கவர்மெண்ட் சட்டத்தையே உங்களுக்காக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதில், உருவாக்குவதில், வாழ்வை அற்புதமாய் அமைப்பதில் அவர் ஒரே மனதாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நாம் ஒரே மனதாக இருக்கிறோமோ, என்ன அழுதாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, நான் இவனுக்கு இதை சேர்த்து வைக்கிறேன், இந்த பாதையில் வகுத்து வைக்கிறேன் என்று. அப்படித்தான். அதை யார் திசை திருப்ப முடியாது. அதனால தான் யோபு சொல்கிறார் 42:2, நீங்கள் செய்ய நினைத்தது ஒருவரும் தடுக்க முடியாது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலம் என்றால் சகலம்தான். அப்பேற்பட்ட அற்புதம் தகப்பனுடைய பிள்ளைகள் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எடுத்த தீர்மானத்தில், வகுத்த திட்டத்தில் உறுதியாய் ஒரே மனதாய் இருக்கிறேன். ஆனால் நாங்களும் மாமிசத்தில் அடிக்கடி சோர்ந்து போய்விடுகிறோம். இன்று உங்களோடு இணைந்து நடக்க கற்றுத்தந்தமைக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தின் நியாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். உமக்கு காத்திருக்கிறோம். உம்மோடு இணைந்து நடக்க விருப்பம் கொள்கிறோம். கிருபையால் நிரப்பும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் தகப்பன் என் விஷயத்தில் வாக்கு நிறைவேற்றுவதில் ஒரே மனதாயிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆகையால் என்னுடைய பேச்சு, அறிக்கை, செயல் எல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதாகவே இருப்பதை நான் கவனமாக இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.